கருப்பு கிரானைட் இருக்குன்னு சொல்லி ஐயா அழகிரி இருக்கப்போ அமைச்சராக இருக்கும்போது இந்த கல்லை எடுத்து நம்ம சுற்றுலாத்தலம் அமைக்க போறோம்னாங்க. அப்ப கூட பெரிய லெவல்ல ஒரு மாநில லெவல்ல இஷ்யூ ஆகி இந்த யானைமலை பாதுகாப்பு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு அந்த திட்டத்தை கூட அரசியல் கைவிடுற அளவுக்கு தான் அந்த நேரத்தில் நடந்துச்சு. அப்படி தெய்வம் வழிபடக்கூடிய இந்த புதிய ஸ்தலத்துல கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அது பெயர் தெரியாதவங்க, ஒரு 30க்கும் மேற்பட்டோர் இந்த மலை மேல போய் செருப்பு காலோட போறாங்க. இந்த வீடியோலாம் எடுத்து போட்டோஸ் எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவிட்டு, கிறிஸ்தவ அமைப்புன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மலை இருக்கோம், குன்றுமிடம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவோம். ஆனா இவங்க குன்று இருக்கிற இடமெல்லாம் சிலுவை நட்டு வச்சு அதுல வந்து தன்னோட உரிமையை நிலைநாட்டக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்யறாங்க தமிழ்நாட்டுல. இது தொடர்ந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம சந்ததிகள் வரும்போது இங்கேயும் வந்து பிற மதத்தோட பதிவுகளை பதிவு பண்ணி அதை வந்து ஒரு வழிகாட்டலாம் கொண்டு வந்துருவாங்க. அது இதோட நிப்பாட்டணும், அதுக்கான முயற்சியை முன்னெடுப்போம்னு சொல்லி அவங்களுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு மலை யானை மலை அப்படிங்கிறது, அது ஒத்தக்கடை பகுதியில் இருக்கு. அதில் தான் திடீர்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் வந்து அவர்களுடைய சிலுவையை கொண்டு அங்கே வைத்ததாக வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு. என்ன நடந்தது, ஏன் திடீர்னு அங்கே போய் ஆக்கிரமிக்கிறார்கள்? இப்போ திருப்பரங்குன்றம் மாதிரி இந்த மலையும் ஆக்கிரமிக்கப்படுகிறதா? இது போன்ற கேள்விகளுக்கு இப்போ நமக்கு பதில் கூறுவதற்காக தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவு சார்ந்த பாஜகவினுடைய ஹரிஹரபுத்திரன் அவர்கள் இப்ப நம்மோடு இணைகிறார். நம்ம இப்ப அவர் இடத்துல வந்து ஒரு கேள்வியாக நம்ம கேட்போம். ஜி வணக்கம். ஜி, இப்ப இந்த யானைமலை மலை அப்படிங்கிறத வந்து அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து தெய்வமாக வழிபடுகிறார்கள் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து தொல்பிரிவு ஏஎஸ்ஐனால அந்த மலை பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னும் சொல்றார்கள். அதை தவிர சமண படுகைகள்லாம் அங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த மலையை பத்தி முதல்ல நம்ம நேயர்களுக்கு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைக்குள்ளார போலாம். வணக்கம், என் பேர் ஹரிகரன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல உள்ள ஒத்தக்கடை அப்படிங்கிற கிராமத்துல வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோக நரசிம்மர் அப்படின்னு சொல்லி ஒரு உலக பிரசித்தி பெற்ற கோவில். அது வந்து பாத்தீங்கன்னா குடவர கோவில் சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஆனமலையில தான் இருக்கு, மலையை குடைந்து இருக்கக்கூடியது. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்துல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையை குடைந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு கோவில் இருக்கு, முருகன். திருப்பரங்குன்றத்தோட முதற்பட கோவிலாக முருகன் கோவில் இருக்கு. அது மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி, இங்கிருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ல மலையை குடைஞ்சு குடவர கோவிலா இருக்கக்கூடியது பிள்ளையார்பட்டி கோவில். அது போக பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது அந்த சிறப்பு பெற்றதுதான் நம்முடைய இந்த யோக நரசிம்மர் அப்படிங்கிறது. மலையை குடைந்தே குடவர கோவில அமைக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்தலம். இது கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதோட முக்கியமான ஸ்தலத்தோட பெருமை என்ன அப்படின்னா கஜேந்திர மோட்ச திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யானைக்கு வந்து மோட்சம் கொடுத்தது வந்து இந்த நடந்த வரலாறு நடந்த ஸ்தலம் வந்து இங்கதான் சொல்லுவாங்க. அது கூட இப்பதான் கடந்த வாரம் வந்து அந்த திருவிழா முடிஞ்சு கஜேந்திர மோட்ச திருவிழான்னு சொல்லி சுத்துப்பட்டு கிராமங்கள்ல இருந்து புறமே பெரிய லெவல்ல அந்த திருவிழா நடக்கும். இந்த கஜேந்திர மோட்ச திருவிழா என்பது யானைக்கு வந்து அவங்க வந்து மோட்சம் கொடுத்த இடம் அப்படின்னு நம்ம இந்துக்களோட வழிபாட்டுல இருக்கும். அந்த நிகழ்வு நடந்தது கூட இந்த யோக நரசிம்மர் கோவில்ல தான் இந்த யானைமலைக்கு அடிவாரத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி முன்னோர்களோட வரலாறு. அந்த அடிப்படையில கூட பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த திருவிழா கூட நடந்துச்சு. அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கக்கூடிய இந்த மலை தான் யானைமலை. இந்த யானைமலை என்பது இங்க சுத்தப்பட்டு இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராம மக்களுக்கும் குலதெய்வமா வழிபடுவாங்க. இங்க சாமி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆனா சுத்தப்பட்டு கிராமத்தில் இருக்க அத்தனை மக்களுக்குமே வந்து குலதெய்வமா பண்ணுவாங்க. பங்குனி உத்தரத்தப்ப பாத்தீங்கன்னா பால்குடம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா பெட்டி எடுத்து சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஆறுகரை அம்பலாறுகள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்குமே வந்து இந்த குலதெய்வமா தான் அந்த வழிபாடு நடந்துருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தொழில்துறை கட்டுப்பாடுக்கு உட்பட்ட கோவில். இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்துறை கட்டுப்பாடு மட்டும் சமண பரிசீலனை இருக்கு. அது போக பாத்தீங்க அப்படின்னா மேலையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுனை இருக்கு. இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய மலையில உச்சியில ஒரு மிகப்பெரிய சுனை இருக்கு. அதாவது ஒரு குளம் மாதிரி இருக்கு. அந்த குளத்துல தண்ணீர் எப்பயுமே வத்தாது. இதெல்லாம் பெரிய மகத்துவம். எவ்வளவு வெயில் இருந்தாலும் சரி அந்த உச்சி யானையோட அந்த மலையை பாத்தீங்கன்னா யானை மலைன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த யானைமலை என்பது பாத்தீங்கன்னா சுத்திப்பட்டு கிராமங்களுக்குள்ள அனைவருக்குமே வந்து குலதெய்வமா தான் கும்பிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடு இருந்தாலும் கூட இங்க சுத்தி இருக்கக்கூடிய இந்த 18 கிராம மக்கள், மலையை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கிராம மக்களுமே குலதெய்வமா தான் கும்பிடுவாங்க. மலையில யாரும் செருப்பு கூட போட்டு மேல போக மாட்டாங்க. அவ்வளவு தெய்வ நம்பிக்கை, ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அந்த மலை. மலையவே தெய்வம் கும்பிடக்கூடியது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யானைமலை வந்து பாத்தீங்கன்னா லாங் வியூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு
யானை அப்படி படுத்திருக்க மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமானது. இது கூட கடந்த காலங்கள்ல இந்த வந்து கருப்பு கிரானைட் இருக்குன்னு சொல்லி ஐயா அழகிரி இருக்கப்போ அமைச்சரா அவர் இருக்கும்போது இந்த கல்லை எடுத்து நம்ம சுற்றுலாத்தலம் அமைக்க போறோம்னாங்க. அப்ப கூட பெரிய லெவல்ல ஒரு மாநில லெவல்ல இஷ்யூ ஆகி இங்க யானைமலை பாதுகாப்பு இயக்கம்லாம் ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த திட்டத்தை கூட அரசே கைவிடுற அளவுக்கு தான் அந்த நேரத்தில் நடந்துச்சு. அப்படி தெய்வம் வழிபடக்கூடிய இந்த புனித ஸ்தலத்துல கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அது பெயர் தெரியாதவங்க, ஒரு 30க்கும் மேற்பட்டோர் இந்த மலை மேல போய் செருப்பு காலோட போறாங்க. இந்த வீடியோலாம் எடுத்து போட்டோஸ் எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவிட்டு நம்ம யானைமலையில நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த அனுபவம் நல்லா இருக்கு, இந்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது நிச்சயமா கண்டிக்கக்கூடியது. ஏன்னா ஒரு இந்துக்களின் தெய்வ வழிபாடா இருக்கக்கூடிய ஒரு மலை மீது செருப்பு காலோட போனது முதல் தவறு. 2வது தவறு அவங்களோட சின்னமான கிறிஸ்தவ சின்னமான அந்த சிலுவையை கொண்டு போய் வச்சு கிட்டத்தட்ட 15 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு சிலுவை சின்னத்தை வச்சு போட்டோ எடுத்து அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏதோ இதுல பெரிய உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய மக்கள் புறமே உணர்றாங்க. இவங்க அந்த சிலுவையை வைத்து போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டது அவங்களோட ஒரு தவறான நோக்கத்துக்காக பதிவு பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மனசு அவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி பக்கத்துல இருக்க திருப்பரங்குன்ற மலையில கூட எல்லாரும் வர்றாங்க போறாங்க, நம்ம பெருந்தன்மையா அந்த இந்து மக்கள் இருந்தோம். இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பெரிய இஷ்யூவா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மலையை கூட ஏன்னா தொடர்ந்து கிறிஸ்தவ அமைப்பினர் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மலை இருக்கோ குன்றுமிடம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவோம். ஆனா இவங்க குன்று இருக்க இடமெல்லாம் சிலுவை நட்டு வச்சு அதுல வந்து தன்னோட உரிமையை நிலைநாட்டக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்யறாங்க தமிழ்நாட்டுல. அப்படி எதுவும் முன்னெடுப்பா இதை செய்யறாங்களோ அப்படிங்கிற அச்சம் இங்க இருக்க மக்கள்கிட்ட வந்திருக்கு. அதனால இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாமே இந்த விஷயத்த உடனடியாக அரசாங்கம் தடுக்கணும். இப்படி தவறான முன்னெடுப்பு நடத்தின இந்த மக்கள் மீது, அந்த கிறிஸ்தவ அமைப்பு மீது கண்டிப்பா வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்கோம். இதனை தொடர்ந்து இந்த தகவல் தெரிஞ்ச உடனே நேற்று வந்து பாத்தீங்கன்னா எங்க லோக்கல்ல இருக்க அந்த ஒத்தக்கடை காவல் நிலையத்துல கொண்டு போய் இதுக்கான மனுவை கொடுத்திருக்கோம். அவங்களுமே முறைப்படி விசாரிச்சு கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன பண்றாங்கன்றத எதிர்பார்த்திருக்கோம். இல்லைன்னா அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா கிராம மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இதற்கான ஒரு பதிவை கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கறத பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் என்ன முடிவெடுத்து பார்த்து இதுக்கான மறு முயற்சி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? நீங்க காவல்துறையிட்ட புகார் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இது குறித்து யார் மேலேயாவது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்களா? இல்ல அவங்க நேற்று தான் கொடுத்ததுனால இன்னைக்கு காலையில வந்து சிஎஸ்ஆர் மட்டும் வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை சிஎஸ்ஆர் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. நான் விசாரிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல. ஏன்னா இது விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வந்து அவங்க மாற்று மதத்தை சார்ந்தவங்க அவங்க அடையாள சின்னத்தை மேல கொண்டு போனதே தப்பு. அதுக்காகவே நீங்க வழக்கு பதிய முடியும். இதுல விசாரிப்பதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் எனக்கு சிஎஸ்ஆர் நேரத்தை கொடுங்கன்னு சொன்னோம். ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில சிஎஸ்ஆர் தரோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப காவல் நிலையத்தை அணுகி சிஎஸ்ஆர் மட்டும் அல்லாது வழக்கு பதிவு பண்ணி கண்டிப்பா அந்த தவறான முன்னெடுப்பு செய்த நபர்கள் மீது மத மோதல் உருவாக்க திட்டமிட்ட நபர்கள் மீது வழக்கு போடணும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை. அரசாங்கம் நிறைவேற்றுமான்னு எதிர்பார்த்துருக்கோம். கிராம மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது குறித்து? நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அடுத்த கட்டமாக போராட்டம் எதுவும் நடத்தக்கூடிய மனநிலை இருக்காங்களா? அவங்க என்ன சொல்றாங்க இதை பத்தி? இல்ல மேடம், நிச்சயமாக அது பண்ணுவாங்க. ஏன்னா நரசிங்கம்ன்றது அந்த கிராமத்துக்கு பேரு நரசிங்கம். அது ஒரு ஊராட்சி ஒன்றியம் தான். அங்க இருக்கக்கூடிய அந்த அம்பலார் முதல் அம்பலார் அவங்க குலதெய்வம் வேற இருந்தா கூட அவங்க எந்த தெய்வ வழிபாடு பண்ணா கூட இந்த மலையின் மீது வச்சு பூஜை பண்ணிட்டு அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல அந்த அம்பலார்களுமே பேசியிருக்காங்க. கண்டிப்பா வழக்கு பதிவு பண்ணணும். இல்லைன்னா நம்ம கிராமமே சேர்ந்து இதுக்கான ஒரு போராட்டமோ ஒரு மறியலோ ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றத எங்கிட்ட பதிவு பண்ணாங்க. அவங்களுமே இன்னைக்கு மாலைக்குள்ள அந்த நரசிங்க கிராமம் பக்கத்துல இருக்க வவால் தோட்டம் ஒரு கிராமம் இருக்கு, கொடிக்குளம் ஒரு கிராமம் இருக்கு, ஒத்தக்கடை இருக்கு. ஒத்தக்கடையில தான் அந்த யானைமலை பாதுகாப்பு இயக்கம்ன்றதோட அந்த அமைப்போட தலைவர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு மாலைக்குள்ள அவங்களுமே வந்து நாங்க ஒரு மனு கொடுக்குறோம். நீங்க கட்சி சார்பா கொடுத்தாலும் கூட பொதுமக்கள் சார்பா நாங்க எல்லாமே மனுவா கொடுத்து இதுக்கான ஒரு தீர்வை வந்து உண்டு பண்ணணும். ஏன்னா இது தொடர்ந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம சந்ததிகள் வரும்போது இங்கேயும் வந்து பிற மதத்தோட பதிவுகளை பதிவு பண்ணி அதை வந்து ஒரு வழிகாட்டலா கொண்டு வந்துருவாங்க. அது இதோட நிப்பாட்டணும், அதுக்கான முயற்சியை முன்னெடுப்போம் சொல்லி அவங்களுமே உறுதி புரிகிறாங்க. இப்பயும் வந்து அந்த சிலுவை அங்கேதான் இருக்கிறதா இல்ல அது அகற்றப்படுவதற்கு காவல்துறையினர் எதுவும் முயற்சி செய்திருக்கிறார்களா? இல்ல அவங்க வந்து சிலுவையை வச்சுட்டு போற மாதிரி இல்ல. அவங்க காவல்துறை போயிட்டு வந்து மேலைக்கு போய் மேல மலை மீது போய் பார்த்துட்டு வந்து இப்ப தகவல் கொடுத்தாங்க. அப்படி எதுவும் சிலுவை இல்லையே. நாங்க சிலுவை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா மலையின் மேல வந்து எதையும் ஊன்ற மாதிரி அந்த செட்டப்பே கிடையாது. ஏன்னா அடிக்கடி கோவிலுக்கு மேல போவோம், சமணத்துக்கெல்லாம் போவோம். ஏன்னா அவங்க கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்ட 15 அடி உயர ரீப்பர் தான். அந்த அவங்க தெய்வம் வழிபாடு பண்ணலாம். இருந்தாலும் அவங்க கொண்டு வந்து அந்த போட்டோல இருக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா 15 அடி உயரம் இருக்கும். அதைத்தான் கொண்டு வந்து
வெறும் சட்டமா கொண்டு போய் மேல எதுவும் அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் திட்டமிட்டு போட்டோக்காக அது பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி எதுவும் அந்த நடுகள் அங்க நட்டு எதுவும் வைக்கல இது வரைக்கும். அந்த மாதிரி காவல்துறைன்னு சொல்றாங்க. நம்மளோட அமைப்புல வந்து மேல போய் பாட்டு வந்துட்டாங்க அப்படி எதுவும் இல்லைன்னு தகவல் கொடுத்தாங்க. ஓகே ஜி, நன்றி ஜி. இந்த குறித்த விவரங்கள் முழுமையாக எங்கள் ஸ்ரீ டிவிக்கு வழங்கியதற்கு ஸ்ரீ டிவி சார்பாகவும் எங்கள் ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாகவும் நன்றி. இது குறித்து நம்ம வந்து மீண்டும் வந்து காவல்துறை இது குறித்து நடவடிக்கை என்று நடக்கும் என்று நாம் நம்புவோமாக. ஆனா இந்த அவங்க சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் மலை எப்படி ஆக்கிரமித்தார்களோ கிறிஸ்தவர்கள் அதே போல இதையும் ஆக்கிரமித்து விடுவார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது அப்படி என்று அவர் கூறியிருக்கிறார். அது உண்மைதான். தமிழகம் எங்கும் நாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த விஷயம்தான். எங்கும் மலைகள் அதெல்லாம் இருந்தாலும் அங்கே போய் வந்து ஒரு சிலுவையை நாட்டுவதும் இல்லைன்றால் குறைஞ்சபட்சம் ஒரு சிலுவை குறியையாவது அங்கே வரைந்து வைப்பது என்பதை தொடர்ந்து வந்து இது போன்ற மலைகளை ஆக்கிரமிக்கும் வேலைகளை கிறிஸ்தவர்கள் செய்து வருகிறார்கள். இன்னைக்கு இந்த போராட்டத்தை வந்து மக்கள் இன்னைக்கு இந்துக்கள் வந்து அங்கே எடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் அவர்களுக்கு வெற்றி பெற அனைத்து இந்துக்களும் நம்மளுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஜி, வணக்கம். நன்றி வணக்கம்.